ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டியார் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயம் வருகின்ற பொழுது இதில் கொல்லப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டியார் சம்பந்தமான மருத்துவ அறிக்கைகள் சரியான முறையில் இங்கே முன்வைக்கப்படணும் என்ற விடயம் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த விடயத்தில் இவர்கள் கொஞ்சம் பின்னடித்திருந்தார்கள். இது சம்பந்தமான விடயம் மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் கூட அந்த மருத்துவ அறிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோடபாய ராஜபக்சவனுடைய இந்த லலித் குகன் வழக்கு சம்பந்தமான விடயத்தில் ஜாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது, தனக்கு இது சம்பந்தமான விடயத்தில் உயிர் ஆபத்துகள் இருக்கின்றன, உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றன என்கின்ற ஒரு சில விடயங்களையும் கூறி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த பசில் ராஜபக்ச சம்பந்தமான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் பசில் ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவரும் அதற்கான ஒரு காரணத்தை சொல்றார். கிட்டத்தட்ட இப்படியான காரணங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் ராஜபக்சர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கின்றது. முன்னை நாட்களில் இந்த அரசாங்கம் செய்ய மறுத்த விடயங்களை, இலங்கை அரசாங்கம் முன்னை நாட்களில் செய்ய மறுத்த விடயங்களை அல்லது கோடபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் மேல கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இந்த அரசாங்கம் ராஜபக்ச குழாமினரை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் அல்லது அது சம்பந்தமான பாராட்டுதல்கள் இந்த அரசாங்கத்துக்கு இருந்தாலும் கூட வளமையான ஒரு போக்கும் காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த வழக்கல் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதும் இந்த விசாரணைகள் சம்பந்தமான வருகின்ற பொழுதும் ஏதோ ஒரு காரணங்களை கூறி, ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களை கூறி இதிலிருந்து நழுவுற போக்கும் காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களில் தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கையை எடுக்க போகுது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது.